கடந்த 1972 முதலாம் ஆண்டை தொடக்கிய புந்தோங் அரசினர் தமிழ்ப்பள்ளி மாணவர்கள் தங்களது 60வது அகவையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்தித்து அணிசல் வெட்டி மகிழ்ந்தனர் என்று ஏற்பாட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளரான மாரிமுத்து கூறினார். இக்குழுவில் இருக்கும் எனது அனைத்து நண்பர்களும் நல்லுள்ளம் கொண்டவர்கள். இவர்கள் அனுதினமும் புலனத்தில் வாயிலாக சந்தித்துக் கொண்டாலும் நேரடியாக சந்தித்து நலமறிவது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த 3வது சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் இச்சந்திப்பு நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இருப்பினும் இன்று இருப்பவர் நாளை இல்லாமல் போய்விடுகின்றனர் என்ற நிலைப்பாடு உருவாகி வருகிறது என்று அவர், அதனால் ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடித்து வரவழைப்பதில் சிரமம் ஏற்பட்டு வருகிறது என குறிப்பிட்டார். எங்கள் அனைவருக்கும் 60 வயது என்பதால் அணிசல் வெட்டி கொண்டாடியதாக முன்னாள் மாணவர் ஃபெட்ரிக் பன்னீர்செல்வம் கூறினார். இந்நிகழ்வின் முதுகெலும்பாக ஃபெட்ரிக் பன்னீர்செல்வம், மாரிமுத்து, அபுஹாசன் மற்றும் தாமும் இணைந்து செயல்பட்டதாக இந்நிகழ்வின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஜோ சாந்தி கூறினார். நட்பு மற்றும் ஒற்றுமை என்ற அடிப்படையில் 42 ஆண்டுகள் கழித்து எங்கள் முதல் சந்திப்பு நடந்தேறியது. இரண்டாவதாக 2020 சந்தித்தோம். மூன்றாவதாக எங்களின் 60வது வயதில் அனைவரும் ஒன்றிணைந்தோம். அத்துடன் எங்களுக்கு போதித்த இரு ஆசிரியர்களான டேனியல் மற்றும் மேரி பரிபூரணத்தை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியாக உள்ளது என்று சாந்தி கூறினார். 50 வருடங்களுக்கு முன்னதாக போதித்த ஆசிரியர் என்ற அடிப்படையில் இன்னமும் என்னை அழைத்து சிறப்பித்த இந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேனாள் ஆசிரியரும் கல்வி அதிகாரியுமான டேனியல். இவர்களின் இந்நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடர வேண்டும் என்று அவர் கருத்துரைத்தார். 1972 தொடரப்பட்ட ஆசிரியை மாணவர்கள் தொடர்பு இன்னமும் இருந்து வருவதைக் கண்டு பெருமைப்படுவதாக மேனாள் தலைமையாசிரியர் மேரி பூரணம் 1972 தொடரப்பட்ட ஆசிரியை மாணவர்கள் தொடர்பு இன்னமும் இருந்து வருவதைக் கண்டு பெருமைப்படுவதாக மேனாள் தலைமையாசிரியர் மேரி பரிபூரணம் கூறினார். இவர்களின் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருப்பதைக் கண்டு பெருமைப்படுகிறேன். இவர்களின் 60வது சந்திப்பு மிகவும் மகத்துவமானது என்று அவர் பாராட்டினார். என் பேர் பன்னீர்செல்வம். நாங்கள் 1972 77 வரலாம் தமிழ் ஸ்கூல் படித்தவங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு 60 வயசு. ஸோ இது நாங்கள் 3வது தடவை ரீயூனியன் நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இது செய்யணும்னு ஆசை. ஏன்னாக்கா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் இதை இந்த ரீயூனியன் நாங்கள் செய்வோம். இது 60 வயசுன்ற 60 வயசு பிறந்த நாள் மாதிரி நாங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். இதோட உள்ள ஒரு தொடர்பு ஒரு மறக்க முடியாத ஒரு தொடர்பு. இத்தனை வருட காலமாக 50 வருடங்களுக்கு மேலாக அவங்க என்னோடு கூட தொடர்பு வைத்திருக்காங்க. நாங்கள் படித்து கொடுத்த இந்த மாணவர்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் அவர்களுடைய 60வது பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார்கள். என் பேர் டேனியல். நான் இந்த மாணவர்களுக்கெல்லாம் 50 வருடங்களுக்கு முன்னே படித்து கொடுத்தேன். ஆனால் இந்த 50 வருடத்துக்கு பிறகும் என்னை ஞாபகப்படுத்தி எனக்கு எல்லாம் அறிமுகம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு எனக்கு மரியாதை கொடுத்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்கன்னா அது உண்மையிலே அவர்கள் சிறப்பான மாணவர்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் முறையில் எனக்கு பெருமையாக இருக்குது அவங்கள நினைக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை அடிக்கடி நடத்தி எங்களையும் கூப்பிட்டு எங்களையும் பாராட்டி எங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அது மனம் நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. 72 77 வரைக்கும் அரசு படித்த ஒரு மாணவர் குரூப். இந்த குரூப்பில் நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டு எல்லோரும் சேருன்னு சொல்லி, ஆனால் டெய்லி மார்னிங் வீக் பண்ணி எப்படி இருக்கிறீங்க கேட்குறது, உடம்பு இல்லாத ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குரூப் எங்கள் குரூப்பில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசை நிறைவேற்றத்துக்கு நாங்கள்லாம் சேர்ந்து ஓகே என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணி ஓகே ஒரு ஹோம் ஸ்டே எடுத்து பேச செய்வோம். ஆனால் இந்த தடவை அவங்களாம் ஆசைப்பட்டு கேக் வெட்டலாம், நம்மளுக்கு 60 ஆண்டு வயசுன்னு சொல்லி கேக் வெட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சி எல்லோரும் சப்போர்ட்டை சேர்ந்து தான் இந்த கேக்கு நிகழ்ச்சி 60ஆம் ஆண்டு கேக்கு நிகழ்ச்சி செஞ்சோம்.
ஆனால் அதில் எங்களுக்கு ரொம்ப